எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக செய்ய போறேன். நான் ஏற்கனவே குக்கரில் தம்மு வச்சு தான் காட்டியிருக்கிறேன். குக்கரில் விசில் போடாமல் தம்மு வச்சு தான் நான் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் பாத்திரத்தில் தம்மு வச்சு செஞ்சு காட்டுங்கம்மான்னு நிறைய பேர் நிறைய நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பாத்திரத்திலேயே பிரியாணி செஞ்சு தம்மு வச்சு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் டிஃப்ரென்ஸாக நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் கோயம்புத்தூரில் அங்கனம் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு, சூப்பராக இருக்கும். நாங்களாம் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்குறோம். அப்போ இது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே மாஸ்டராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தான் சொன்னாங்க என்னென்ன மாதிரி செய்வோமான்னு சொன்னாங்க. அப்போவிலேருந்து நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வேன். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பிரியாணி. எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கிவேவா வீடியோ போட்டுக்கிறோம். இன்னி வர்ற வீடியோ பூரா எல்லா வீடியோவுமே கிவேவா தான். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் உங்களுடைய கமெண்டெல்லாம் எடுத்துக்க முடியும். நேற்றுல இருந்து நம்ம சேனலில் புது சப்ஸ்கிரைபர்கள் சேர்ந்துருக்குறாங்க. சேர்ந்துட்டு கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஆமா, தன்வீர் இர்ஃபான் அப்படிங்கிறவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. நல்ல பெரிய கமெண்ட், உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்ல அவங்க ஆக்சுவலி எங்களை பாராட்டி தான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க பாராட்டி போட்டது ஒரு அழகான அடுக்குமொழியில போட்டிருந்தாங்க. நீங்களே கேளுங்க. இனிய காலை வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ஒரு வீட்டு மனைவி. நீங்கள் அனைவரும் பிழை இல்லாமல் தமிழ் பேசும் விதம் அபாரம். உங்கள் சமையல் பற்றி உங்கள் மகள்கள் கூறும் விதம் அளவில்லா நிகழ்ச்சிக்குரியது. கடைகளில் வாங்கும் பிரியாணியை விட அம்மாவின் கைப்பக்குவத்தில் செய்த சாம்பார் சாதத்திற்கு ஈடாகுமா? சிறிய மழலை பேச்சு, கிளி பேச்சு. பஞ்சு போன்ற கேக் செய்து காட்டியது எவரையும் கவரும் வகையில் உள்ளது. உங்களின் கிவ்அவே பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது, வெற்றி பெறுவது மிகவும் பெருமைக்குரியது. ஏனெனில் உங்கள் கடுமையான உழைப்பின் மூலம் உருவானது இந்த சேனல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் மென்மேலும் வளர்ந்து பல வெற்றிகளை கடந்து பல சாதனைகளை புரிந்து எல்லாவற்றிலும் ஜெயிக்க உலகம் உங்களை வியக்க என் அன்பான வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு பாருங்க. இவங்க பிள்ளைங்க இவங்க போட்ட கமாண்ட 2-3 வாட்டி படிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா அந்த எதுகை மோனையோட அதெல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்க. வெற்றிகளை கடந்து பல சாதனைகளை புரிந்து எல்லாவற்றிலும் ஜெயிக்க உலகம் உங்களை வியக்க அப்படின்னு ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. அதை அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு போட்டிருந்தாங்க. எங்களை பாக்குறதுக்கு எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் அம்மா நான் இன்னைக்கு உங்க சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கேன், நானும் இந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெகுலரா நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸை வச்சுதான் நம்ம கிவ்அவேல உங்க நேம்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். சீரக சம்பா அரிசி தான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சு நல்லா ஊற வச்சிருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கிலோவுக்கு 1 கிலோ போடுவாங்க சில பேர், போட்டால் இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 3 தக்காளி எடுத்து நைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 கிலோவா இருந்தா இந்த அளவு போட்டுக்கோங்க. 1/2 கிலோவா இருந்தா இதுல எல்லாமே பாதி பாதி எடுத்துக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் நான் சொல்லி தர்றேன். பாருங்க, இந்த அளவு ஒரு 50 கிராம் அளவு நான் இஞ்சி எடுத்து தோல் சீவி வச்சிருக்கிறேன். 100 கிராம் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு நாங்கள் தோலோட தான் போடுவோம். பாருங்க, இந்த மாதிரி தோலோட அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா ஊதிட்டு இந்த மாதிரி நாங்கள் தோலோட தான் போடுவோம். அதாவது 50 கிராம் இஞ்சின்னா 100 கிராம் பூண்டு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் நீல சைஸில் வெட்டி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். பாருங்க, பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு இஞ்சியை அந்த அளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புதினா,
கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய், 7 பச்சை மிளகாய் போடுறேன். நான் வந்து மிளகாத்தூளெல்லாம் போட மாட்டேன், இது மட்டும்தான் இன்னைக்கு காரத்துக்கு போட போகிறேன். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 7 மிளகாயில் 4 மிளகாய் அரைச்சிக்கிறேன், மீதி மிளகாயை தாளிக்கையில் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஓரளவு இந்த அளவு நைஸ் அரைச்சாலே போதும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு பாருங்க பாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு நான் இப்போ வந்து 200 கிராம் விட்டுருக்குறேன். நெய், எண்ணெய் எல்லாம் சேர்ந்து பிரியாணி இறக்கிக்கிட்டு நெய் கொஞ்சம் விடுவோம். எல்லாம் சேர்ந்து 250 கிராம் வரும். அப்படி போட்டால் தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, கல்பாசி 2 பட்டை, ஒரு நட்சத்திர பூவு, ஒரு 3 ஏலக்காய். பட்டை சோம்பெல்லாம் செவந்தவுடனே இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. வெடிக்கும். கொஞ்சம் நறுக்கி 2ஆக போட்டுக்கோங்க. போட்ட உடனே வெங்காயம் போட்டுக்கணும். நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம் இந்த வெங்காயத்தை வந்து நீள சைஸில் வெட்டிக்கணும் பிரியாணிக்கெல்லாம் எப்போவுமே. இது நல்லா செவக்கட்டும். வெங்காயம் நல்லா செவக்கணும். பாருங்கள், ஓரளவு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போகிற வந்து நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு ஓரளவு. ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், மிளகாத்தூள் வேணாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாயை நிறைய போட்டிருக்கிறேன், போதும், அதுவே நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. ஒரு 1/2 கப்பு தயிர் அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். போட்டு இந்த சிக்கனோட நல்லா வேக விடுங்க. இன்னும் கொஞ்சம் போல் உப்பு, நம்ம அப்புறமேல தண்ணி ஊற்றும் பொழுது உப்பு போடணும். சிக்கனுக்கு கொஞ்சம் போடணும். நம்ம ஏன்னா தக்காளிக்கு கொஞ்சம் போட்டுருக்குறோம், சிக்கன் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அப்புறம் அரிசி போட்டுட்டு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு வேகுது. வேகையில் எவ்வளோ நல்லா வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி விட இப்போவே பாருங்கள், இந்த பச்சை மிளகா புதினாவெல்லாம் அரைச்சது அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ 1 கிலோ அரிசிக்கு நான் வந்து 3 டம்ளர் வரும். எனக்கு 3 டம்ளர்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். சீரக சம்பா இது வந்து நல்லா பழைய அரிசி நாங்கள் வச்சுருக்கிறது. அதனால் நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. பாருங்கள், இந்த பக்கம் தண்ணி காயுது. இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நான் வந்து வேறு பாத்திரத்தில் தான் நான் அரிசி போட சேர்த்துக்க போகிறேன். இது தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரத்தில் வச்சு நான் சிக்கனை தாளித்து விட்டேன். இன்னைக்கு பிரியாணிக்கு வந்து வேறு பாத்திரத்தில் தான் இதை மாற்றிக்கணும். பெரிய பெரிய கடையிலலாம் நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்காது, ஒரு மாதிரி வெள்ளை கலராக இருக்கும். அது இந்த மாதிரியெல்லாம் அரைச்சி போடுறதுனால தான் அந்த கலர் கிடைக்கும் உங்களுக்கு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே கம்மியாக தான் உப்பு போட்டால்
இப்போ சாப்பாட்டுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே 2 தடவை உப்பு போட்டிருக்கிறோம் தக்காளிக்கு சிக்கன் போடையிலேயே. அதனால் இப்போ நான் இந்த அளவு போடுறேன், கரெக்டாக இருக்கும் எனக்கு. பார்த்துக்கோங்க, அப்பப்போ பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது தண்ணி கொதிக்கட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம தம்மு வைக்கிறதுக்கு எந்த ஒரு மூடியை போட்டு மேலே மூடுறோமோ அந்த மூடி அந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கணும். எங்கேயாவது நெளிஞ்சிருந்தாலும் அந்த கேப்புக்குள்ள அந்த ஆவி போயிடும். அப்போ ஆவி போயிடுச்சுன்னா தம்மு நிற்காது, சோறு வேகாது. அதனால பாருங்க, இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எங்கேயாவது நெரிசலாக இருந்துச்சுன்னா வச்சு மூடி பாருங்க. எங்கேயாவது தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சாய்ச்சி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கிட்டீங்கன்னா இந்த எப்போவுமே இந்த தட்டெல்லாம் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கணும். அடிக்கடி புழங்கும் பொழுது இப்போ தட்டும் பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை வச்சு வேறு பாத்திரத்தில் மூடும் பொழுது பாருங்கள், இந்த மடமெல்லாம் லேசாக நெளிஞ்சிருந்துச்சு. இப்போ நான் தட்டினே கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக கிச்சன் இருக்கணும். அழகாக எங்கேயுமே கேப்பு இல்லை பாருங்க. பாருங்கள், இப்போ எங்கேயுமே கேப்பே இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி கேப்பு இல்லாமல் நல்லா பாத்திரத்தோட இந்த பாத்திரமும் நல்லா ஒட்டி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாது. இதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சாச்சு, நல்லா கொதிக்கட்டு தண்ணி. இப்போ திறந்து பாத்திரம்லாம் தண்ணி கொதிச்சிருச்சாங்க பாருங்கள். இப்போ அந்த மூடி எடுக்க கூட முடியலை. நல்லா கரெக்டாக கிச்சன் இருக்கவும் மூடி எடுக்க முடியல பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் இப்படி நல்லா மேலே நிற்கிது. லெமன் சாறு கொஞ்சம் போல் சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கிறேன். அரிசியை போட்டுட்டு இப்போ நல்லா கிளம்பி விட்டுக்கலாம். உடஞ்சி போயிடாமல் மெதுவாகவே கிண்டிக்கணும். இனிமேல் கிண்டும் பொழுது அப்படியே கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ அரிசி தண்ணி 2 சேர்ந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்பீடாக வைக்கக்கூடாது, குறைச்சி வச்சு வேக விடணும். இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் முழுசாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி அமுத்தி விட்டு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தம்மு போடணும். இப்போ இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 4 தேங்காய் தொட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் தேங்காய் தொட்டியெல்லாம் சேர்த்து வச்சுக்குவேன். மேலே தம்மு போடுறதுக்கு ஆகும். சாம்பிராணி போட்டுக்குவேன். அப்புறம் இந்த மாதிரி பிரியாணி போடுற பொழுது தம்மில் வைக்கும் பொழுது இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம விறகடுப்பாக இருந்தால் நெற்பள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கொட்டாச்சியை பாருங்கள் இந்த அடுப்பில் வச்சுக்க போகிறோம். கம்பி எடுத்து வச்சு கூட பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்படி ஒரு கொட்டாச்சி எரிஞ்சாலே போதும். இப்படி நல்லா அடுப்பை தூண்டி விட்டுட்டு இப்படி ஒரு தொட்டி எரிஞ்சாலே போதும். அதிலே நம்ம மற்ற தொட்டியெல்லாம் வச்சுக்கலாம். நான் இது ஒரு பழைய வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். அதனால இதெல்லாம் போட்டுக்கிறேன். இதை வச்சுட்டோம்னா இது கூடவே மற்றதெல்லாம் வச்சு லைட்டாக எரிய விட்டுக்கலாம். வடைச்சட்டி இல்லை தோசைக்கல் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் எரிய விட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா, உப்பை கிச்சன்ல எந்த இடத்துல வச்சா நல்லது அப்படிங்கிறத இன்னைக்கு டிப்ஸ் நான் சொல்ல போறேன். உப்பை இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இதை பாருங்க, இந்த அடுப்பு வச்சிருக்கிற இடத்துல அந்த வலது மூலையில பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கணும். இங்கே நான் எண்ணெயெல்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாமே இங்கே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம செய்கிற பொருளும் நல்லா இருக்கும். எந்த ஒரு நீங்கள் சமையல் பொருள் எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். இந்த இடத்துல உப்பு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் எனக்கு டிப்ஸு. இப்போ திறந்து விட்டு சாப்பாட்டை நல்லா இந்த மாதிரி ஒரு கிளறிக்கங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ திறந்து வச்சு நம்ம கிண்டக்கூடாது, தம்மு தான் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி அவ்வளவுதான், கரெக்டாக இருக்குது. தம்மு போட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிடுங்க. இது மேலே வச்சுட்டு நிறைய பேர் இது மேலே வெயிட் மட்டும் வைப்பாங்க. சுடுதண்ணி வச்சு வைப்பாங்க,
இல்லை கறி தம்மு போடுறதுனால போடலாம், உங்கள் இஷ்டம்தான். இருந்தாலும் நெருப்பு போடும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு கொட்டாச்சி நல்லா எரிஞ்சிருச்சு. இப்போ இது தூக்கி இதில் போட்டுக்கலாம். பாருங்க, நெருப்பு நல்லா எரிஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு நல்லா எரிஞ்சு போச்சுன்னா, இது வந்து ரொம்ப எரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இங்கே நெருப்பு இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக நல்லா பிடிச்சி எரியும் பொழுது லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நெருப்பு. இப்போ நான் அடுப்பு இன்னும் ஆஃப் பண்ணலை. நான் இழுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இப்படி சைடாக அடுப்புலேயே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கும் பொழுது சூப்பரான பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அவ்வளவுதான். கீழே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ கறி போட்டிருந்தோம் பாருங்கள், எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஆவி வருது பாருங்கள் அந்த ஆவி. இப்போ தம்மு உடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கணும். இப்போ நான் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக புதினா தூவிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பச்சையாக தலை போடும் பொழுது நல்ல வாசமாக நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம தம்மு உடைச்சி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொதுன்னு நல்லாவே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நிறைய மசாலையெல்லாம் சேர்க்காம சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஊர்லலாம் பாருங்கள், கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது அடியில் உள்ளது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அதுக்கு காம்பினேஷனாக பாருங்கள், தயிர் சட்னி, சிக்கன் கிரேவி 2 பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குது, நல்ல வாசமாக. ரெண்டாவது இது ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நிறைய சாப்பிடலாம். ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேர்க்காம இப்படி சிம்பிளாக செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய சாப்பிடுங்க குழந்தைங்கள்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.